சமீபத்தில் இன்னும் ஒரு நூதனமான ஸ்கேனை பற்றி படித்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது நம்மளோட ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றது மெயினான ரீசன். ஸோ இந்த ஸ்கேம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி இந்த தீபாவளி உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ பேசிக்லி இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக நம்ம ஜென்ஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வீட்டில் பத்திரமா இருந்துக்கங்க, சப்போஸ் தனியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கதவை பூட்டிட்டு உள்ளே இருந்துக்கங்க, யார்கிட்டையும் அன்னெசரி கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்லைனில் சில திங்ஸ் ஆர்டர் பண்ணுறது வழக்கம். அப்படி ஆர்டர் பண்ணுறப்போ அவங்களுடைய பர்சனல் நேமும் பர்சனல் கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்றாங்க. அது டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ அது வரைக்கும் எந்த இஷ்யூஸ் இல்லை. ப்ராடக்ட் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுது, ஆன் டைமில் டெலிவரி ஆயிடுது, பேமெண்ட் அது எல்லாமே கிளியர். ஓகே, இப்போ எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா டிஸ்போசலில் தான் ப்ராப்ளம் வருது. அதாவது அந்த பேக்கிங்கை அவங்க ரேண்டமாக வெளியே டிஸ்போஸ் பண்ணுறப்போ இதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களுடைய டார்கெட்டே ஃபீமேல்ஸ் தான். ஸோ அந்த ப்ராடக்டுடைய கவரிங் அவங்களுக்கு கிடச்சோடனே அந்த கவரிங்கில் உள்ள டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட நம்பரை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாங்க. ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அனைத்து இன்ஃபர்மேஷனுமே, அதாவது அந்த ஃபோனில் உள்ள அனைத்து இன்ஃபர்மேஷனுமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். போகிறப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதாவது இந்த பர்டிகுலர் ஃபீமேல்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த டேட்டா கம்ப்ளீட்டாக அவங்க காப்பி பண்ணிடுறாங்க. இந்த காப்பி பண்ண டேட்டாவை அவங்களுக்கு சாதகமாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அது ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை வீடியோஸாக இருக்கலாம், பேங்கிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஓடிபிஸாக இருக்கலாம். நீங்கள் ஃபோனில் என்ன மாதிரி தகவலை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அந்த என்டையர் தகவலும் அவங்க கண்ட்ரோலுக்கு போகிறது 100% நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு டேட்டில் வந்திருக்கிற இந்த ஸ்கேமுடைய டீட்டெயில். ஸோ பேசிக்லி எல்லாருமே ஒரு பார்சலை ரிசீவ் பண்ணிங்கன்னா தயவு செய்து உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை அதில் ஸ்க்ராட்ச் பண்ணிடுங்க, அழிச்சிருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. ஒரு மார்க்கர், பிளாக் மார்க்கர் பெண்ணை கூட வச்சு நீங்கள் அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த பர்டிகுலர் பேப்பரை சின்ன சின்ன துண்டாக கிழித்து டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ராங் ஹேண்ட்ஸ்ட்டு போகாது அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் லைக், ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.